பெண்கள் மனது ரொம்ப ரொம்ப ஆழன்னு சொல்லி அந்த நாளையிலே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 100 அடி 200 அடி கிணறு வெட்டுற மாதிரி அளவு போடுறோமே அந்த மாதிரியும் இல்லாமல் 1500 அடி 2000 அடி போர் போடுறோமில்ல, அப்படியெல்லாம் ஒரு கணக்கிட முடியாது. கடலை விட ஆழமானதான் கடல், அதை விட ஆழமானதான் பெண்கள் மனது. அதுக்கு உதாரணம் ஒரு கப்பிள்ஸ். அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னே வெளியில் போகிறாங்க. ரொம்ப கப்புள்ஸ் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக பழகுறாங்க. ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க, இப்போ லவராகவும் ஆகிட்டாங்க. எங்கே போனாலும் வெளியில் கூட்டி போகிறது, அவங்க ஒய்ஃப் ஆகிறவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் பிறந்தநாள் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு. அப்போ ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தான் என்னோடய பிறந்தநாளை நீங்கள் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி பயங்கரமான மலை பகுதி அங்கே கூட்டி போயிருக்காங்க. அங்கே போய் அவங்க செலிப்ரேஷன் பண்ணும்போது தவறி விழுந்துட்டதா 2 நாள் கழித்து தான் சடலம் கிடைக்குதுன்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க. அந்த பொண்ணு, ஐயோ என்னோட லவர், என் உயிரை, என் மூச்சு, நானும் கூடவே செத்துருக்கக்கூடாதா, என் முன்னாடியே அவர் உழுந்து இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி கதறவும் அழுகுறதும் பார்க்குற சனமே அழுகுற அளவுக்கு. ஏன்னா ஒரு 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 வாழ வேண்டிய வயசில் கல்யாணம் உறுதியாகி மாப்பிள்ளையாக ஆக வேண்டிய தம்பி இப்படி இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த கட்டிக்கு போகிற பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அந்த பொண்ணுக்கு அப்படி அழுகையாக வந்திருக்கு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம், அவங்க அம்மாவுக்கு சந்தேகம், அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு, என்னடா நம்ம பையன் எந்த மலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இலகுவாக போவான் வருவான், ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகப்பட்டுக்கிட்டு எதுக்கும் கேஸ் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட இருந்ததார் லவர், அந்த பொண்ணு மட்டும்தான் இருந்துச்சு. யார் மேலே கேஸ் கொடுக்க முடியும், அந்த பொண்ணு மேலே தானே கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தீவிரமாக விசாரித்து பார்த்தா கதையே டோட்டலாக மாறிப்போச்சு. இது ரியலாக நடந்தது தான். மகாராஷ்டிராவில் கேத்தன் அகர்வால் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை அவங்களுக்கு ஜியோங்கிற ஒரு பொண்ணு, ஜியோ தான் அப்படிங்கிற பொண்ணு ரெடி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப வசதியாக மாப்பிள்ளை வீடு, அதனால் பொண்ணோடு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணத்தை எல்லாம் ரெடி பண்ணி நீ பிறந்த நாள் அன்னைக்கு அந்த தம்பியை தள்ளி விட்டு கொண்டுக்கிட்டு என்னம்மான்னு நடிச்சிருக்குது அந்த பொண்ணு. கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் விசாரணையில். அந்த அம்மாவுக்கு கேத்தன் அகர்வால் தான் அந்த தம்பி. அவங்க சேத்தனம் ஏதோ அங்கெல்லாம் அப்படி தான் பேர் வச்சுக்கோங்க, சேத்தன்ட்டு. சேத்தனுங்கிறவங்க ஒரு லவரம்மா. இந்த லவர் கூட நீ ஓடி போயிடலாம், இல்லை ஏன் இந்த கேத்தனை கொண்டுக்கிட்டு போகணும்? 2 பேரும் சேர்ந்து தான் அந்த மலைக்கு வரவழைச்சி தள்ளி விட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே ஒரு தடவை அந்த கேத்தனை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் மலையிலேருந்து தள்ளி இருக்குது. அங்கே பாம்பு இருந்தது, அதனால தான் தள்ளி விட்டுட்டுன்னு சொல்லி சமாளிச்சிருக்குது. அது ஏதோ மரக்கலை பிடிச்சி தப்பிச்சிட்டாப்லையாம். மறுபடியும் கூப்பிட்டுருக்குது. ஆனால் அவங்க அப்பா அம்மா விடலை. 3வது தடவை ஏமாற்றிட்டு கூட்டிகிட்டு போய் கொன்னே பிடிச்சி. இப்படி ஒரு கொடூரமான வன்மமான எண்ணம். ஏன் ஒருத்தர் கொன்று விட்டு நீங்கள் போய் வாழ முடியுமா? தப்பிச்சிடலான்னு தான் நினச்சிருக்காங்க. இதனால் பெரிய இடத்துலலாம் மென்டலாட்டியை ரொம்ப பைத்தியம் மாதிரி இருப்பாங்களோ, எதனால் இந்த மாதிரி தெரியல. ஆண்களை மட்டுமே குறை சொல்லிகிட்டு இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. பெண்கள் பாருங்கள் எந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் இப்படி பெண்களுக்கு ஒரு கேவலத்தை உண்டு பண்ணுறதுக்குன்னே ஒவ்வொருத்தர் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. பாவம் அந்த தம்பி அவ்வளோ தூரம் நம்பியிருக்காங்க. கேத்தன் 17 கோடி செலவில் தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அரண்மனை மாதிரி கல்யாணம் நடக்கிற இடம், அந்த மாதிரி செலவில் ஃப்ளைட் வேறு 2 ஃப்ளைட்டு ஃப்ரீயாக வாங்கியிருக்காங்க. அதாவது ரிலேஷனை கூட்டி வரதுக்காக 2 ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு கனவுகளோடு வாழ்ந்த ஒரு நபரோ அல்லது ஒரு ஜென்ஸ்னே வைங்க, ஆனால் இப்படி பண்ணிட்டியே, இந்த பாவம் சும்மா விடுமா? 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சு என்ன பண்ணுறது? போன உயிர் திரும்பி வரப்போகுதா? இதெல்லாம் எதுக்காகனா, பெண்களோ ஆண்களோ தயவு செஞ்சு தவறான வழியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்.